success. Rohini College of Engineering and Technology near Anju Gramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது, மறுபுறம் அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இதுவரைக்கும் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கு, இந்தியாவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து விரிவாக சொல்லுங்கள். வேதவள்ளி, பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு 36 மணி நேரம் ஆகின்ற நிலையில அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கிற இந்த முன்னேற்றங்கள் குறித்து தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் அடுத்தது என்ன? ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 தீவிரவாத முகாம்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் மரணம் அடைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மொத்தமாக பாகிஸ்தானில் 21 தீவிரவாத முகாம்கள் 21 முகாம்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. அந்த 21 முகாம்களில் தற்போது முதல் கட்டமாக 9 முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கும். இந்த சூழல்ல அடுத்ததாக நடந்த அந்த டெவலப்மெண்ட்ஸ் குறித்து தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா, நேற்று நடந்த தாக்குதலை பொறுத்தவரையும் பூஞ்ச் என்ற பகுதியில் அந்த தாக்குதல் நடந்திருக்குது. பூஞ்ச் என்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த பூஞ்ச் பகுதி, இந்த பகுதியை பொறுத்தவரையும் பாகிஸ்தானோட பார்டர்ல இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இதுல நடைபெற்ற தாக்குதல்ல 13 அப்பாவி இந்தியர்கள் மரணம் அடைந்திருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல 44 அப்பாவி மக்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும், தினேஷ் குமார் என்கின்ற இந்திய ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் அதன் தொடர்ச்சியாக என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு எதிர்வினையாக அந்த பூஞ்ச் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு பஞ்சாப் ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பாகிஸ்தானினுடைய ஊடுருவல் முயற்சிகள் நடந்திருக்கின்றது. நேற்று நடைபெற்ற அந்த ஊடுருவல் முயற்சியில் தொடர்ச்சியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சீனாவினரிருந்து வாங்கப்பட்ட ஏவுகணைகள் PL-15 அப்படிங்கிற ஏவுகணையினுடைய நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு இந்தியாவும் எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் விரிவாக பேசுவதற்காக கர்னல் கணேசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் சார், ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் மரணம் அடைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய இலக்கு துல்லியமாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நம்ம அட்டாக் இந்த 9 டார்கெட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணதே தீவிரவாதிகள் முகாம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணி டிசப்ஷன் அப்படிங்கிறது அவங்கள அதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக டிசப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டிசப்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று நம்ம கவர்மெண்ட்டை ஒரு டிசப்ஷன் எந்த அளவுக்கு பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி நம்ம மாக்ட்ரில் பண்ண போகிறோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் யூரோப்பில் பல கண்ட்ரீஸ்க்கு போகிறதா அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு எல்லாரும் என்ன நம்பினாங்கன்னா 7ஆம் தேதி அவங்க ரிஹர்சல் பண்ணுறாங்க, மாக்ட்ரில் பண்ணுறாங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறமா இவர் பிரைம் மினிஸ்டர் வெளியூர் போகிறதுனால அதுக்கப்புறம் எப்பயாவது தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இதில் இருக்கும்போது வி காட் தம் அன்அவேர். ஒரு சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் ஏன் முக்கியம்னா எந்த ஒரு தாக்குதல்லையும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்தால் தான் நம்ம நினைக்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டோட நம்ம கொடுத்த அந்த அட்டாக் அந்த இதில் 100 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காருன்னா அந்த 100 பேர் தீவிரவாதிகள் தவிர வேற யாராவது இருக்க முடியாது. ஏன்னா அந்த 9 டார்கெட்டுமே தீவிரவாதிகள் முகாம் தான். அங்கே பொதுமக்கள் அந்த வில்லேஜில் இருக்க பொதுமக்கள் அங்கே அந்த நேரத்தில் நைட் 1 o'clock வர்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பகவல்பூர் அப்படிங்கிற அந்த இடம் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஐபியிலேருந்து.
அது வந்து நம்ம ஜேஇஎம்மோட வந்து மசூத் ஆசாரோட தலைமையும், முரித்கே வந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, அது வந்து எல்இடியோட தலைமையும், இந்த மாதிரி வந்து ஒரு சில தலைமையகமாக இருக்கும்போது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே அவங்க ஒரு மசூதி, ஒரு மதரசா அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, நான் வந்து என்ன சொல்றேன், அந்த மசூதி மேலேயே ஏன்னா அதுக்குள்ள அந்த கேம்ப்ல இருக்கிற மசூதி மேலே தாக்குதலே நடந்துச்சுனாலும் நைட்டு 1 மணிக்கு எந்த பொதுமக்கள் அங்கே நமாஸ் படிக்க வருவாங்க? ஸோ பொதுமக்கள் யாருமே வந்து இதில் பாதிக்கப்படல. 100 பேர் இறந்ததுதான் வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாருன்னா 100 பேருமே தீவிரவாதிகள்ன்ற ஒரு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கம்ஃபர்டபுளா. அது போக வெற்றி, நான் இன்னும் சின்னதாக கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி காஷ்மீரில் பாகிஸ்தான் தாக்குதலில் வந்து ஒரு சில கேஸ்வாலிட்டிஸ் சொன்னீங்க. அது வந்து நீங்கள் பூஞ்சில் ஆரம்பிச்சிங்க. அந்த பூஞ்சுங்கிறது வந்து இந்தியாவில் இருக்குது, பிஓகேல கிடையாது. இப்போ சவுத்துலேருந்து நம்ம போனோம்னா 4 இடத்துல அவங்க வந்து இன்டென்ஸ் ஃபயரிங் வந்து 6ஆம் தேதி நைட்டே ஆரம்பித்தாங்க. அது எதுன்னு கேட்டிங்கன்னா ரஜோரி, மேண்டர், பூஞ்ச், பாரமுல்லா. நான் சவுத்துலேருந்து அந்த ஆர்டரில் சொல்கிறேன். ரஜோரி அப்படிங்கிறதும் மிக மிக நெருக்கமாக எல்ஓசிக்கு பக்கத்தில் உள்ளது, நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது, நம்மளுடைய ஆர்மி இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கிற இடம். மேண்டர் வந்து நம்மளுடைய மெயினான ஒரு இடம். அதே மாதிரி பூஞ்சுங்கிற வந்து மிகப்பெரிய டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிற இந்திய கண்ட்ரோலில் அட்மினிஸ்ட்ரேட் ஏரியா. அதனால் அது வந்து பிஓகேல இல்லை. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். அது போக இந்த கேசுவாலிட்டிஸ் வந்து நேற்று நைட்டு நடக்கல, இது முந்தா நாள் நைட்டே ஆயிடுச்சு. இதை வந்து ஆத்தன்டிகேட்டாக இப்போ சொல்கிறாங்க. முந்தா நாள் நைட்டு வந்து நம்ம பொதுமக்கள் வந்து அவங்க ஒரு தயார் நிலையில் இல்லாதப்போ ஆர்ட்லரி ஷெல்லிங் இன்டிஸ்கிரிமினேட்டாக அவங்க பண்ணதுனால அந்த ஆர்ட்லரி ஷெல்லிங்கில் இந்த கேசுவாலிட்டிஸ் நடந்துச்சு. இது வந்து நம்ம ஃபேக்ட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுப்போம். ரெண்டாவது, அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருது. இதுல பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் முடிவடையவில்லை, மேலும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தானினுடைய பிரதம மந்திரியும் இந்தியாவிற்கு வந்து பதிலடி நாம கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ பாகிஸ்தானினுடைய பதிலடி எப்படி இருக்கும்? ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் தொடரும் பட்சத்தில் அடுத்த கட்டம் என்னமாக இருக்கும் சார்? ஏன் வெற்றி, நான் நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்தூரோட அடுத்த கட்டம் என்னன்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பீயிங் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், நம்ம சேனல் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான சேனல் டுவர்ட்ஸ் தி நேஷனல் செக்யூரிட்டி. அதில் வந்து ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன மென்ஷன் பண்ணீங்க, அதாவது பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதாவது PL-15 அப்படிங்கிற சைனீஸ் மிசைலை வச்சு அமிர்த்சரில் வந்து பண்ணதாக வந்து ஒரு தகவல் சொன்னீங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற அந்த மிசைல்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறீங்க. இது வந்து யாரோ பொறுப்பில்லாத ஒரு மீடியா ஹவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மிசைலோட ஒரு ப்ரொஜெக்டைலோட ஒரு ஃபிகர் போட்டு இதை வந்து நேற்று நடந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இது வந்து தவறானது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத வரைக்கும் இப்போ வந்து பார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அமிர்த்சர் இந்த மாதிரி அந்த பார்டர்ஸ் மிக ஐபிக்கு நெருக்கமான பார்டர்ஸ், எல்ஓசி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பார்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் 1971 வாரில் நடந்தது, ஈவன் செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த ப்ரொஜெக்டைல்ஸ்லாம் அங்கங்கே கிடக்கும். இது வந்து அவங்க ஒழுகும் போது அப்போ திடீர்னு வந்து இது வெளியில் வரும். இப்போ ஆர்ட்லரி ஃபயரிங் நடந்தது இல்லைங்களா, முந்தா நாள் நைட்லேருந்து அவங்க வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடு, நம்ம அவங்கள வந்து அந்த சைடு அவங்க வந்து நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ரொஜெக்டல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காமிச்ச ப்ரொஜெக்டல் வந்து எனக்கு மிசைல் மாதிரி தெரியல, இது வந்து ஒரு ஃபின் ஸ்டெபிளைஸ்ட் ஆர்டிலரி அம்யூனிஷன் மாதிரி தெரியுது. இது வந்து ரொம்ப முன்னாடி ஃபயர் பண்ணப்பட்டதா தெரியுது எனக்கு. ஏதோ ஒரு சேனல் வந்து இதை தவறா வந்து சித்தரிக்கிறாங்க. அடுத்த ரெண்டாவது இன்னொரு சேனல்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு மோட்டரை எடுத்துட்டு இது PL-15 PL-17 சொல்றாங்க. PL-15 PL-17ங்கிறது வந்து சைனீஸ் ஆரிஜின் மிசைல்ஸ். அது வந்து பாகிஸ்தான்கிட்ட கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த மிசைலோட மோட்டர் அப்படிங்கிறத வந்து ஒன்று காமிக்கிறது வந்து தவறான விஷயம். ஏன்னா அது ஏர் டு ஏர் என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுடைய JF-17ல பயன்படுத்தக்கூடிய மிசைல். அதை வச்சு சர்ஃபேஸ்ல உள்ள ஒரு டார்கெட்டை என்கேஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதனால அதுவும் வந்து தவறான ஒரு சித்தரிப்பு. அது எங்க ஒரு பாட்டு எப்பயாவது ஒரு தடவை விழுந்திருந்திருக்கலாம். அது வந்து நம்ம என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அமிர்த்சரை வந்து ஏதாவது அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நேற்று நைட்டு 1 மணிக்கு பார்த்ததா இப்போ ஒரு ஊடகம் வந்து சொல்லுது, பொதுமக்கள் வந்து நாங்கள் நைட்டு 1 மணிக்கு வான்வெளியில் ஒரு வெளிச்சத்தை பார்த்தோம், நம்மளுடைய இது போய் அதை இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருச்சு அப்படின்னு.
நம்ம இன்டர்செப்ட் பண்ணதா இருந்திருந்தா காலையில பிரேக்கிங் நியூஸ்லயே அது வந்திருக்கும் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம அது போக அவங்க சைடு இருந்து ஒரு ஏர்பான் ஒரு இது கிளம்புதுன்னா ஒரு மனிதன் கண்ணுக்கு தெரியறது நம்ம ரெடாருக்கு ரொம்ப முன்னாடி தெரிஞ்சிடும். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அதை நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறதுனால அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த இதுக்கு வருவோம். நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, இப்போ கூட உங்க இதில் பார்த்தீங்கன்னா பிம்பர்னு ஒன்று காட்டுது. இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா இதில் நான் ரொம்ப பேசலாம். இதில் ட்ராப் ஆகிறது பாம்ஸ், தே ஆர் நாட் ப்ரொஜெக்டைல்ஸ், அதாவது மிசைல்ஸ் கிடையாது. பிம்பர்லையும் மேமுனா இதுலையும் டிராப் ஆனது பாம்ஸ். இந்த இதில் எப்படி இதை சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஒரு மிசைல் இப்படி டிராப் பண்ணி போகாது. லாய்டரிங் மிசைல்ஸ்னு அவங்க சொல்றாங்க, அதுவும் கிடையாது. அதாவது காமிகேஸ் அது வேற மாதிரி இருக்கும். இது பாம்பர் போடுறது. இதை நம்ம ஒரு மிசைல் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கேல்ப் மிசைல் அப்படின்னு சொன்னா அது தவறானதாகும். ஆனா இது எல்லாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மட்டும்தான் நம்ம நம்பணுமே தவிர நான் சொல்றதை கூட நீங்க நம்ப கூடாது. இன்னைக்கு சரியா சொன்னீங்க. என்னோட பழைய கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிமோகன் ஐயர் ஆமா அவர் என்ன சொன்னார்னா, எல்லாருமே ஒரு ஊடகத்துல ஒரு சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக நம்ம நினைச்ச ஒரு இதை பேசக்கூடாது. நமக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்மகிட்டே இருக்கட்டும். இப்ப நம்ம ஸ்கிரீன்ல காட்டுறீங்க சர்ஜல்ல நடந்தது, இது எல்லாமே இது அதிகாரப்பூர்வமா கொடுத்தது. ஆனா இதுல எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணப்பட்டுச்சு, எந்த மாதிரியான அம்யூனிஷன் யூஸ் பண்ணப்பட்டதுங்கிறது அரசு தான் சொல்லணுமே தவிர என்னைய மாதிரி யாருமே அதை சொல்றது மிஸ்லீடிங்கா இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூரோட அடுத்த நடவடிக்கை என்னன்னு நான் நேற்று நமது ஊடக வாயிலாகவும் நான் சொன்னேன். நான் மட்டும் கிடையாது, இந்திய அரசாங்கம் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். நம்மளோட வெற்றி நான் பேசும்போதும் சொல்லுவேன், மற்றவங்க வெற்றி நீதி நிலைநாட்டப்படவில்லை. இன்னமும் நீதி எப்ப நிலைநாட்டப்படும் என்றால் பாகிஸ்தானில் உள்ள முழு தீவிரவாதம், பாகிஸ்தான் மண்ணில் இருந்து கிளம்பும் முழு தீவிரவாதமும், அது போக அண்டை நாடுகள்ல இருந்து உலகத்திலிருந்து முழு தீவிரவாதமும் அழியும் போதுதான் அந்த நம்ம முழு வெற்றி பார்க்க முடியும். இப்ப நம்மளுடைய ஷார்ட்டர் ஸ்கோப்ல பார்த்தோம்னா நம்மளை பொறுத்தளவுக்கும் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து மண்ணில இருந்து கிளம்பி வர்ற அந்த தீவிரவாதத்தை நம்ம அடியோட அழிச்சு அந்த பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடாக அவங்க ராணுவத்தின் பிடியிலிருந்து மீண்டு அவங்களுடைய சிவில் அரசாங்கம் முழுமையா ஆட்சி நல்ல ஒரு அரசியல் லீடர் அதை நல்ல அரசாளும் போதுதான் நம்ம வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு அண்டை நாடா இருந்து நம்ம அவங்களுக்கு உதவி பண்றோம். அவங்களுடைய தீவிரவாதத்தை அழிச்சு அவங்களுடைய ராணுவத்தையும் சீரமை, அவங்க ராணுவம் ஒரு இது இல்லாம இருக்கும்போது அதை சீர் பண்ணணும். அதை அந்த ராணுவத்தையும் தீவிரவாதிகள் பிடியில இருந்து காப்பாத்தி உண்மையான ராணுவம் ஒரு நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் அந்த ராணுவம் செய்யறதா இருந்தா பாகிஸ்தான் என்கிற அண்டை நாடு நல்ல நாடாக மாறும் இந்த பிடியிலிருந்து. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. தீவிரவாதம் இல்லாத இந்த தீவிரவாதம் இல்லாத பாகிஸ்தான் அப்போதுதான் நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த கடந்த ஒரு 40 வருடமாகவே இந்த தலைமுறையினர் போர் பற்றியான அறிதலும் புரிதலும் இல்லாமல் இருக்கிறோம். குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல தொடங்கி பல ஊடகங்களும் பல மிஸ்இன்ஃபர்மேஷனும் டிஸ்இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனா போர் காலகட்டத்தில் பொறுப்புணர்வோடு அனைவரும் செயல்பட வேண்டும், நம்பகத்தகுந்த செய்திகளைத்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கர்னல் அப்படிங்கிற ஒரு முறையில நீங்க அறிவுறுத்திருக்கிறீங்க. உங்களுடைய அறிவுரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா மிஸ்லீடா நிறைய இன்ஃபர்மேஷன் தேசபக்தி அப்படிங்கிற பேர்ல பரப்பப்பட்டு வருகிறது. அது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கு இடையில இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில இப்ப நடக்கின்ற பதற்றமான சூழல் பற்றி நீங்க விரிவாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள் கர்னல். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. இந்தியா பாகிஸ்தான் பிறகு வான்வெளியிலும் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.